நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல் கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இப்போது மேஷராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன். நமக்கு நிறைய வெளிநாடுகள்லேருந்து தான் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. வெளிநாடுகள்லேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஒரு மல்டி பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு, இன்னும் நிறைய பிஸ்னஸ். ஸோ பொதுவாக உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நம்ம இந்தியாவில் கூட இருக்கலாம். அப்போது மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் இதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குது. இப்போ தான் நான் பதிவில் சொன்னேன், எனக்கு திடீர்னு இப்படி பிஸ்னஸ் ஸ்ட்ரக் ஆகுது சாமி. ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருந்தது, ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு ஆர்டர் வந்துட்டே இருக்கு, ஒரு பையர் வந்துட்டே இருக்காங்க, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டா என்ன ஆகிட்டா எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடும். மார்க்கெட் இருக்காது, ரொட்டேஷன் இருக்காது. திரும்பவும் அடுத்த இன்னொரு பையர் செட் ஆகிற வரலும் அந்த கம்பெனியை, அந்த தொழிலை, அந்த பிஸ்னஸை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஒரு ராசிமானம் இருக்கும். உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் இடமாக இருக்கலாம். ரொம்ப ராசியான இடம் சாமி இது, இந்த இடம் தான் எங்களை வாழ வச்சுது, இந்த இடம் தான் எங்களை வாழ வைக்குது. அப்போ அந்த ராசிமானத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கலாம். இடதோஷங்களாக இருக்கலாம், இடக்குறைகளாக இருக்கலாம், பூமி தோஷங்களாக இருக்கலாம், வேறு ஏதேனும் அங்கே பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
அது ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். ஏன்னா செவ்வாயுடைய வீடு. ஆனால் பாருங்கள், இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு 9ஆம் சூரியன் சூப்பராக பண்ணிவிடுவார், உங்களுக்கு அற்புதமாக செஞ்சுருவார். ஏன்னா சூரியனுடைய முழுமையான ஒளி யாருக்கு கிடைக்க போகுதுன்னா மேஷராசிக்கு தான் கிடைக்க போகுது. இருள் விலகும். மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். பிஸ்னஸில் நான் நிறைய அதை சொல்கிறது உண்டு. நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்களை, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், திருப்பூர் அல்லது வந்து கோயம்புத்தூர் சைடு இன்ஜினியரிங்கு அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இல்லை விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அன்பு விவசாய பெருமக்கள். அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எந்த மாதிரியான கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், எனக்கு இப்போ தான் சாமி திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கு, திடீர்னு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, எனக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்தது சாமி, திடீர்னு அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த திடீர்னு தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தான், சொல்லிகிட்டே போகலாம். புரியுதுங்களா? ஐடி செக்டராக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஹோல்சேலு, பில்டர்ஸு. ஸோ தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எனி பிஸ்னஸ், அதில் உங்கள் தொழில் அமைப்புகளில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், திடீர் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. தடைகள் விலகக்கூடிய செப்டம்பர் மாதம். அதே போல தான் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ரொம்ப நாள் ஆகுது சாமி எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு 45 46 வயசாகுது, 48 வயசாகுது, கிடைக்காம இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம், அதிர்ஷ்டமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசிநாதன் புதன் கேந்திரம் ஏறுகிறார். அப்போ இதெல்லாமே மேஷராசிக்கு அனுகூலமாக உள்ளது. அப்போ ரொம்ப நாள் ஆகுது சாமி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. புரியுதுங்களா? அதே போல் வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இல்லை என்கொயரியாக இருக்கலாம், ஒரு விசாரணையாக இருக்கலாம், அல்லது வேலையில் ஜாபில் ப்ராப்ளமாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். நான் தப்பே பண்ணல சாமி, என்னை வந்து இப்படி பழி வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன் காவல்துறை அதிகாரிகள் யார்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம்? காவல் நிலையத்தில் தான் நம்ம போய் சொல்லுவோம். ஆனால் அந்த காவல் அதிகாரிகளுக்கேவும் இப்போ பிரச்சனை. இதெல்லாம் நம்ம இந்த ஆடி மாதம் பார்த்துட்டோம். என்ன செவ்வாய் கண்ணியில் தங்கியிருந்தார். அப்போது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், வேர்ல்டு வைடு எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் வேலையில் பிரச்சனையாக, வேலை செய்கிற இடத்துல ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கா, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரியாக இருக்கலாம், இடமாற்றங்களாக இருக்கலாம், மெயினாக ப்ரமோஷன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹையர் கேட்டகரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பழி வாங்குதல், மனசில் வச்சுட்டு வேணும்னே பழி வாங்குறது. அப்போ வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ டஃப் இருக்குது பாருங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொறுப்பில் இருந்தாலுமே கூட ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறீங்க, உண்மையாக இருக்க சாமி நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நிச்சயமாக அதுக்குரிய பரிகாரங்கள், வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்வது சிறப்பு. ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் பெரிய பெரிய வம்பு வழக்கு நம்ம ஏற்கனவே நீங்கள் நம்ம பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க, நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது. அந்த மாதிரிலாம் கூட பாஸ்போர்ட்டை வாங்கி முடக்கி வச்சுருவாங்க. சரி, அந்த மாதிரியெல்லாம் பெரிய சிக்கலை போய் மாட்டிப்போமோன்னு ஒரு பயந்து வருவாங்க. நம்மக்கிட்ட வரும்போது சாமி காப்பாற்றுங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, 2 நேரில் நம்ம பேரில் கேஸ் போடுற மாதிரி இருக்குது, எப்படியா தடுத்து நிப்பாட்டணும். அழகாக தடுத்து நிப்பாட்டி அவங்கள அழகாக ஊருக்கு கொண்டு வந்துடுவோம். அதுதான் வாராகி. அப்போ அதை போல் அதிசயங்கள் நடக்கக்கூடிய மாதம். அந்த மாதிரி பெரிய கஷ்டங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. அந்த என்கொயரி எது, வம்பு வழக்குகள் எது இருந்தாலுமே கூட அழகாக அன்னை வாராகி இருக்கின்றாள். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணம், அதே போல் அதிர்ஷ்ட தேவதை, இஷ்ட தேவதை,
குலதெய்வம் இதெல்லாம் கூட இந்த மாதம் வழிபாடு செய்வது சிறப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும், பதில் சொல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.